இந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குற நமக்கே இப்படி இருக்கு. ஸோ அனுபவிச்ச அவருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் தான் தோணுது. தப்பு பண்ணா பெருசா நான் தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால தப்பு பண்றாங்களா, இல்ல தப்பு பண்ணா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதுனால தப்பு பண்றாங்களான்னு தெரியல. ஸோ தப்பு பண்ணா கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கண்டுபிடிக்கலான்னு தெரியும். அப்ப தெரிஞ்சே தப்பு பண்றாங்களா? எனக்கு அதுதான் புரியல. இல்ல தப்பு பண்ணா அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்காது, நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பா. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்டிஸ் போட்டு 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 அழுத்து போச்சு. இவ்வளவுதான் நம்மளும் போறது, இவ்வளவுதான் நம்மளும் பேசுறதுன்னு தெரியல. நாட்டுல தான் வாழ்றோமா இல்ல வேற எங்கேயாச்சும்? மிருகங்க கூட கொஞ்சம் கரெக்டா இருக்குதுங்க. அந்த மனுஷனுங்க தான் மிருகம் மாறிட்டு வராங்க. ஒருவேளை தப்பா படிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. மனுஷங்க தான் மிருகன்னு வச்சிருக்கணும், மிருகங்க மனுஷங்கன்னு மாத்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, எவ்வளவு நடக்குது நம்ம நாட்டுல. எவ்வளவு குழந்தைங்களை ரேப் பண்றாங்க, எவ்வளவு பொண்ணுங்களை ரேப் பண்றாங்க, எவ்வளவு இந்த மாதிரி இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் ராஜ்குமார் அந்த மாதிரி எவ்வளவு பேர் பார்த்திருக்கோம். சாத்தான் குளம் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். அந்த கேஸ் ரீசெண்டா வந்து ஃபிளைட் கிராஷ் பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி, கடவுள் உண்மையில இருக்காங்களா? அந்த கேள்விதான் என் மனசுக்குள்ள அப்பப்ப தோணுது. நான் வந்து டைரக்டா வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணணும், சத்தி கொடுக்கணும்னு சொல்லல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி நடக்கும். இப்போ ஒரு என்ன சொல்ல போனா, இந்த சம்பவம் வந்து கோயிலானதான் நடந்திருக்கு. அப்ப சாமிக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். உண்மையில சாமி இருக்குதானே டவுட்டா தான் இருக்கு. நம்ம நாட்டுல எவ்வளவு கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. சோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் கூட பண்ணல, அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிச்சு, அப்போ எவ்வளோ அவங்க மனசுல அவ்வளவு வெஞ்சியன்ஸ் இருந்திருக்கும். அவங்க பவரை யூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு ஏழைய என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன வேணாலும் பண்றாங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா அது ஜஸ்டிஸ் போட்டு நம்மளால பேசத்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, நம்மளால தான் பண்ண முடியல, ஆட்சியில இருக்கவங்க பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டவங்களுக்கு ஃபேவரா இருக்க மாட்டாங்க. ஆட்சி சரியில்லை, சட்டம் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்பெல்லாம் நடந்து பார்க்கும்போது உனக்கு தோணுது, இந்த நாடு இருக்கிறதுக்கு பதில் அழிஞ்சிடலாம். உலகம் அழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா நம்ம தாயா தாத்தால வந்தாங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். அது எவ்வளவு பெட்டர்னு தோணுது. இந்த நாட்டுல வாழ்றதுக்கு செத்தே போலாம்.